السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. ஆமன்னா பில்லா ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். எவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவருடைய இதயங்கள் அல்லாஹுவை நினைப்பதன் மூலமாக அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக இதயங்கள் நிம்மதி அடைகின்றன. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மூமின்களாக இருப்பார்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே, அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அழகிய மீளுமிடமும் இருக்கிறது என்று வல்ல அல்லாஹ் சூரத் 13ஆம் அத்தியாயத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை எடுத்துரைக்கிறான். இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய இதயங்கள் அமைதி பெற வேண்டும் என்றால் இறை துதி மூலமாகத்தான் அமைதி பெறும். எந்த அளவுக்கு இறைவனை நாம் நினைக்கின்றோமோ நம்முடைய இதயங்கள் அமைதி பெறும். அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹை நினைப்பதன் மூலமாகத்தான் உங்கள் உள்ளங்கள் சமாதானம் பெறும் என்று அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறான். அத்தோடு அல்லாஹ் சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டு நீங்கள் நல்ல அமல்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு தூபா என்றாலே மகிழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது. இரண்டு பொருளும் இருக்கிறது தூபாவுக்கு. இப்போ ஹுஸ்னுல் மஆப் என்றால் அழகிய மீளுமிடமும் இருக்கிறது, என்ன சுவனம் இருக்கிறது என்று இந்த வசனத்தின் வாயிலாக திக்ருல்லா பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹுவை தியானிப்பது பற்றி பேசப்படுகிறது. நாம் அல்லாஹுவை அதிகம் தியானிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும். சிலர் கூறுகிறார்கள், இந்த திக்ருல்லாவை கொண்டு கருத்து அல் குர்ஆனை நினைவூட்டுவது என்று கூறுகிறார்கள். அல் குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் நினைவூட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இதயங்கள் சாந்தம் பெறும், இதயங்கள் நிம்மதி பெறும் என்பது காரணம். குர்ஆன் ஷரீஃபிலே பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, சுபசோபனங்கள் இருக்கின்றன. சுவனவாசிகள் அவர்களுக்கு பேரின்பங்கள் இருக்கின்றன என்பன போன்ற வெகுமதிகள் இருக்கின்றன என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை எடுத்துரைக்க போது மக்களுடைய இதயங்கள் அமைதி பெறும், சாந்தம் பெறும் என்று ஒரு சின்ன கேள்வி என்னவென்று கேட்டால், ஒரு ஆயத்தில் வருகிறது, நல்ல மூமின்கள் இருக்கிறார்கள், இரையச்சம் உள்ள மூமின்கள், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடுங்கும் என்று வருகிறது. ஆனால் இங்கே அல்லாஹுடைய பெயரை சொல்லும்போது இதயங்கள் அமைதி பெறும் என்று வருகிறது. ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. நல்லோர்கள் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய திருநாமம் ஒழியப்பட்டால் அவருடைய இதயங்கள் அஞ்சி நடுங்கும் என்று ஒரு வசனம் கூறுகிறது. இப்போது நாம் ஓதிக்கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்திலே இதயங்கள் அமைதி பெறும் என்றிருக்கிறது. அஞ்சுமா அமைதி பெறுமா? அதற்கு ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகிய விளக்கம் தருகிறார்கள். குர்ஆனிலே உள்ள சுபசோபனங்கள் எல்லாம் எடுத்துரைக்கிற போது சிறந்த வெகுமதிகள் இருக்கின்றன. இறை நம்பிக்கை படைத்தவர்கள் அவர்களுக்கு வெகுமதிகள் இருக்கின்றன என்பதை சொல்லும்போது இதயங்கள் சாந்தம் பெறும். அதே சமயத்திலே குர்ஆனிலே பல்வேறுபட்ட எச்சரிக்கைகள் இருக்கின்றன. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது நல்லவருடைய இதயங்கள் நடுங்கும், அச்சம் பெறும் என்று அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். சிலர் நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகிவிட்டதா இல்லையா என்கின்ற ஒரு உறுத்தல் ஏற்படும், ஒரு மனக்கிளர்ச்சி ஏற்படும். அந்த நேரத்தில் அவருடைய இதயங்கள் நடுங்குகின்றன. நம்முடைய அமல்கள் கபூலாக வேண்டுமே, அல்லாஹ் நம்மை ஏற்க வேண்டுமே என்று அந்த நேரத்தில் இதயம் அஞ்சுகிறது. அதே சமயத்தில் அல்லாஹ் இருக்கிறானே, அவன் மிக்க கருணையாளன், பேர் அன்பாளன், அருளாளன், அன்பாளன். எனவே நிச்சயமாக நம்முடைய அமல்களை இபாதத்துகளை ஏற்பான் என்ற நினைப்பு வருகிற போது இதயங்கள் அமைதி பெறும் என்று இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அற்புதமான முறையில் விளக்கம் தருகிறார்கள்.
திக்ருல்லா என்று சொல்லுகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ரிலேயே மிக சிறந்த திக்ரு இருக்கிறது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் சொல்ல முடியுமோ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, திக்ரு தான் நம்முடைய இதயத்தின் உணவாக இருக்கிறது. நன்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய இதயத்திற்கு ஒரு ஆன்மீக உணவாக இருக்கிறது. இந்த ஆன்மீக உணவு உண்ணப்படாவிட்டால் நம்முடைய இதயங்கள் செத்த மையத்துக்கு சமம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய இதயங்களிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, தியானம் இல்லை, இறை நினைவு இல்லை என்றால் நம்முடைய இதயங்கள் செத்தவையாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய இதயங்களுக்கு நாம் ஒரு உயிரோட்டத்தை உண்டாக்கி கொண்டு இருக்க வேண்டும், ஒரு உயிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அது திக்ர் மூலமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், யார் ஈமான் கொண்டு இவ்வாறு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, அவர்களுக்கு சுபசோபனம் இருக்கிறது, கண்குறிச்சி இருக்கிறது, மீளுமிடம் இருக்கிறது என்று சொல்லும். அழகிய மீளுமிடம், அது என்ன அழகிய மீளுமிடம் என்று கேட்டால் சுவனம் இருக்கிறது. சரி, இந்த தூபாவுக்கு 3 சஹாபிகள் ஒரு அழகிய விளக்கம் தருகிறார்கள். கண் குளிர்ச்சி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற விளக்கம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த 3 சஹாபிகள் இந்த தூபாவுக்கு சொர்க்கத்திலே உள்ள ஒரு மரம் என்று விளக்கம் தருகிறார். சுவனத்திலே ஒரு மரம் இருக்கிறது. ஒரு வாகனம் ஓட்டி ஒரு வாகனத்தில் செல்லக்கூடியவர் அந்த மரத்துக்கு கீழே 100 ஆண்டுகள் சென்றாலும் கூட, அந்த மரத்தின் நிழலுக்கு கீழே 100 ஆண்டுகள் சென்றாலும் கூட அதை கடக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம்தான் இந்த தூபா. பெண் மக்களுக்கு தூபா என்று பெயர் வைப்பார்கள். தூபா என்பது துவா வாவு பா யா, அற்புதமான பொருளுடைய ஒரு வார்த்தை. அந்த மரம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, யார் இறை நம்பிக்கையோடு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அந்த பிரம்மாண்டமான மரத்தினுடைய அந்த நிழல், அந்த நிழலில் ஒரு சுகம், ஒரு இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறானே. இது போன்ற வெகுமதிகள் கிடைக்கின்றன. ஆக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற போது, நினைவு கூற போது, அதே போன்று அல்லாஹுடைய அந்த அருள்மறையிலே உள்ள அந்த அழகிய உபதேசங்களை எடுத்துரைக்கிற போது, நாம் எடுத்துரைக்கிறோம் மட்டுமல்ல, நாம் வீடுகளுக்கு செல்கின்றோம், இறைமறையை புரட்டுகிறோம், தர்ஜுமாவை பார்க்கிறோம், அதனுடைய விளக்க உரைகளை பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் அத்தனையும் பார்க்க போவது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியானால் அந்த நிழல் இருக்கிறது, அந்த நிழலை பற்றி அந்த 3 சஹாபாக்கள் சொல்லுகிற போது ஃபி லில்லிம் மம்தூத் என்கிறான் சூரா அல் வாக்கியாவிலே 30வது வசனம். சூரா வாக்கியாவிலே 30 நீண்ட நிழல். மம்தூத் என்றாலே நீளமான நிழல். அந்த ஆயத்திலே உள்ள நிழல் பற்றி தான் அல்லாஹ் தூபா என்று இங்கு குறிப்பிடுகிறான் என்று அந்த 3 முத்தான சஹாபாக்கள் எடுத்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அத்தகைய பாக்கியசாலிகளிலே வல்ல அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.